ஜோதிடம் தெரிந்தவர்கள், ஜோதிடர்கள், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம் கண்டிப்பாக உண்டு. இன்றைய விளக்கம் உங்களுக்கு பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். ஒரு கிரகம் பலமாக இருக்கிறதா பலவீனமாக இருக்கிறதா அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதில் நிறைய குழப்பம் இருக்கும். ஜோதிடம் ஒரு மகா சமுத்திரம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், இவ்வளவு பெரிய சமுத்திரத்தில் ஒரே ஒரு கை தண்ணி மட்டும்தான் அள்ளி குடிக்க முடியுமே தவிர, இதை தான் காம்பினேஷன்னு சொல்கிறோம். எதிரில் இருக்கிறது கடல் போன்ற காம்பினேஷன்கள், கடல் போன்ற சேர்க்கைகள். நம்ம அறிகிறது அதில் ஒரு உள்ளங்கை தண்ணி அளவுக்கு தான் நம்ம அறிகிறோம். ஆக அதுலேயும் நமக்கு கிரகம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது என்கின்ற குழப்பம் நிறைய பேருக்கு உண்டு. பொதுவாகவே நம்ம உச்சம் ஆட்சி அப்படின்னு இருந்தாலே கிரகம் பலமாக இருக்குன்னு நினச்சிக்கிறோம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயோ சனியோ உச்சம் ஆட்சியாக இருந்தால் நன்மையை செய்வார்கள் என்கின்ற தவறான கருத்து ஒரு 100 ஆண்டு காலமாக நிறைய பேர் மனசில் இருக்குது. உண்மையிலேயே பொதுவாக ஜாதகமே வந்தது ஒரு 100 வருஷமாக தான். அதுக்கு முன்னாடி ஜோசியம் வேறு மாதிரி இருந்தது. ஜாதகம் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே சமத்துவமாக எழுதப்பட்ட காலங்களே இந்த 70 வருஷம் 80 வருஷத்துக்கு பின்னாடி தான். அதுக்கு முன்னாடிலாம் தனி மனிதனை குறிக்கக்கூடிய அமைப்பாக இல்லாமல் அது வேறு மாதிரி பொதுவான அமைப்புகள், மந்திரிகள், பிரபுக்கள், இந்த மாதிரி அரசர்கள் மாதிரியான ஆட்களுக்கு தான் 150 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகங்கள்லாம் கணிக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ ஒரு 100 வருஷமாகவே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு 70 வருஷமாகவே உச்சம் ஆட்சி என்றாலே நல்ல பலன் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் உச்சத்தை அடையாமல் கேந்திர பலத்தில் திக்பலமாக வேறு விதத்தில் இருந்தால் தான் நல்லதுங்க. ஆக ஒவ்வொரு கிரகத்திற்கும் இந்த அமைப்புகள் பலமாக இருப்பது பலவீனமாக இருப்பது என்பது வேறு வேறு மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். பாபர்கள் நேரடியாக பலமாக இல்லாமல் அவர்கள் திக்பலமாக இருந்து சுபத்தன்மையோடு இருப்பது. இந்த சுபத்துவம் பாபத்துவத்தை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் உங்களுக்கு. சனியோ செவ்வாயோ திக்பலமாக மட்டும் இருந்து ஆட்சி உச்சத்தை அடையாமல் அவர்கள் குரு சுக்கிர தொடர்புகளில் சுபத்துவமாக இருந்தால் அள்ளி கொட்டுவார்கள் என்பதுதான் உண்மை. இந்த இடத்துல அவர்கள் நீச்சமாக இருந்தாலும் கவலை இல்லை. ஸ்தானபலத்தை அவர்கள் இழந்திருந்தாலும் கூட நீச்சம் என்பதுதான் ஸ்தானபலம். நீச்சமாக பகையாக அஸ்தமனமாக கிரகணமாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு நிலையில் திக்பலமாக இருந்து குருவின் பார்வை சுக்கிர தொடர்புகள் இருந்தால் உண்மையிலே அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கோணங்களில் வலிமையாக இருந்தால் பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலேயே சுபர்கள் கேந்திரங்களில் இருந்தாலும் கூட பஞ்சமகாபுருஷ யோகம் என்கின்ற அந்த 5 விதமான அமைப்புகள் கண்டிப்பாக வரும். ஆயினும் சுபர்கள் கோணங்களிலிருந்து ஆட்சி உச்சமாக இருக்கும்போது மிகப்பெரிய அங்கே அவர்களுக்கு பாபத்துவம் இருக்கக்கூடாது. பாபத்துவம்னா என்ன, சுபர்கள்னா என்ன? குரு சுக்கிரன் வளர்வரை சந்திரன் தனித்த புதன் போன்றவர்கள் சுப இடங்களில் 5, 9 லக்னம் போன்ற இடங்களில் வலிமையாக இருந்து அங்கே சனி செவ்வாய் முக்கியமாக ராகு, இந்த சனி செவ்வாய் ராகுவை தான் முக்கூட்டு பாவர்கள்னு நான் சொல்லுவேன். இந்த 3 கிரகங்களுடைய ஒட்டுமொத்த அமைப்பை பெறும்போது அவர்கள் பலவீனமாயிடுறாங்க. ஐயா எனக்கு குரு உச்சமாக தான் இருக்கிறாரு ஆனால் எனக்கு பலனே தரலையே அப்படின்னு ஒருத்தர் நினைப்பார். குரு உச்சமாக இருந்தாலும் அவருக்கு அங்கே 4ஆம் பார்வையால் செவ்வாய் பார்த்து சனி அங்கே குருவோடு சேர்ந்திருந்து அல்லது ராகு அங்கே சேர்ந்திருந்து சனி 3ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக பார்த்துருக்க நிலைமையில் 3 பெரும் பாவிகள் போட்டு குருவை முத்தென்று மொத்தி கொண்டிருக்கின்ற நிலைமையில் அவர் உச்சமாக இருந்தாலும் சரிங்க ஆட்சியாக இருந்தாலும் சரிங்க அவர் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்து பலவீனமான பாப பலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார். ஆகவே எந்த ஒரு கிரகத்துடைய பலமும் பலவீனமும் இந்த மாதிரியான நுணுக்கமான சூட்சுமங்களை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் கண்டிப்பாக தெரியும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.